எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய குஷ்பு அவர்கள் இன்னைக்கு கொஞ்சம் கூட அமைதியாக இல்லாமல் கொதித்தெழுந்து இண்டிபெண்டன்ஸ் டேவுக்கு வந்த த்ரிஷா குறித்து மிக பெருமளவுக்கு பல விஷயங்களை உதறி தள்ளி இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. முதல்வர் விஜய் குறித்தும் த்ரிஷா குறித்தும் பல விஷயங்களை இண்டிபெண்டன்ஸ் டேவை பார்த்த பிறகு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக த்ரிஷா குறித்து யாருக்குமே தெரியாத சில அதிர்ச்சிகரமான ரகசியங்களை சொல்லியிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் இண்டிபெண்டன்ஸ் டேவுக்கு த்ரிஷா வந்ததுனால கோபம் கொண்ட குஷ்பு அவர்கள் இன்னைக்கு பல ரகசியங்களை வெளியிட்டு த்ரிஷாவை கிளின்னு கிழித்திருக்கிறார்கள். மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. குஷ்பு அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றையும் நாம் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகமுமே மிக பெருமளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருந்தாங்க. சிஎம் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் டைவர்ஸை வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷம் மிக பெருமளவுக்கு இருந்துச்சு. ஒவ்வொருத்தருமே வீட்டில் கொண்டாடினாங்க. அந்த சந்தோஷம் இன்னைக்கு அப்படியே அடியோடு அழிஞ்சு போச்சு. இண்டிபெண்டன்ஸ் டேவுக்கு த்ரிஷா அவர்கள் வந்ததும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் த்ரிஷா அவர்களுக்கு சல்யூட் அளித்ததும் திருப்பி த்ரிஷா அவர்கள் சிரிச்சுக்கிட்டே ஒரு சல்யூட் அடித்ததும் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்கவே ட்ரெண்டிங்காக இருக்குது. ஒவ்வொரு சிஎம் விஜய் அவர்களுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் சொல்கிறது, எங்களுக்கு என்னைக்கு த்ரிஷா உங்களை விட்டு போகிறாங்களோ அன்னைக்கு தான் உண்மையான சுதந்திர தினம் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் த்ரிஷா அவர்கள் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்தது மிக பெருமளவுக்கு காயத்தை ஏற்படுத்தி இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மிக பெருமளவுக்கு அதிர்ச்சிகரமான விஷயம், ஒவ்வொரு தமிழகத்தையுமே குலுக்கின விஷயம் அப்படின்னா த்ரிஷா மற்றும் முதலமைச்சர் விஜயுடைய அப்பா, முதலமைச்சர் விஜயுடைய அம்மா மூவரும் பார்த்தீங்கன்னா இந்திய கலருடைய கொடியில் ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க இதற்கு முன்னாடியே பிளான் பண்ணி ட்ரெஸ் கோடெலாம் பிளான் பண்ணி போட்டு வந்திருக்கிறாங்க. இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியுமாகவும் இருக்குது. சங்கீதாவுக்கு நாங்கள் எல்லாருமே ஒட்டுக்கா இருக்கிறோம், நீ தனியாக இருக்கிற அப்படின்னு சொல்ல வராங்களா, இல்லை தமிழக மக்களுக்கு த்ரிஷா எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவன்னு சொல்ல வராங்களா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியுமாகவே இருக்குது. இப்படி இருக்கிறப்ப சங்கீதா மேடம் அவர்கள் டைவர்ஸ் வாங்கும்போது இரண்டு வித கருத்து மிக பெருமளவுக்கு வைரலாக போணுச்சு. ஒரு வித கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா மேடம் த்ரிஷா அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களை லீகலாக கல்யாணம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் டைவர்ஸ் வாங்கினாங்க அப்படின்னு ஒரு தரப்பினரும், இன்னொரு தரப்பினர் என்ன சொன்னாங்கன்னா, அப்படியெல்லாம் கிடையாதுப்பா, சிஎம் விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் மிக பெருமளவுக்கு அன்பு வளர்ந்துருக்கு, சிஎம் விஜய் அவர்களால் சங்கீதா அவர்களை பிரிஞ்சு இருக்க முடியல, அதன் பிறகு அவர் எடுத்த முயற்சினால தான் இன்னைக்கு சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சங்கீதா மேடம் டைவர்ஸ் வாங்கினது முழுக்க முழுக்க ஒரே ஒரு ரீசனுக்காக தான், லீகலாக த்ரிஷா அவர்கள் சிஎம் விஜய் அவர்களை கல்யாணம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும். இது ஏதோ ஒரு வகையில் நம்முடைய சங்கீதா மேடமுக்கு முதலமைச்சர் விஜய் மேலே இன்னும் பாசம் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு நமக்கு தெரிய வந்தாலும் ஒட்டுமொத்த குடும்பமே இன்னைக்கு சங்கீதா அவர்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. மூவர்ண கொடியில் த்ரிஷா மற்றும் முதலமைச்சர் விஜயோடைய அப்பா அம்மா ட்ரெஸ் போட வரும்போதே இது வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரிய வருது. இதை பார்த்த ஒவ்வொரு செலிபிரிட்டிஸுமே தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கும்போது இன்னைக்கு குஷ்பு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னங்க பண்ணுறீங்க, இது இண்டிபெண்டன்ஸ் டேங்க, ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நீங்கள் உங்களுடைய ஸ்பீச்சை கேட்கறதுக்கு உங்களுடைய கோடிக்கணக்கான தொண்டர்கள் காத்துட்டு இருப்பாங்க, சின்ன குழந்தைகள் காத்துட்டு இருப்பாங்க. உங்கள்கிட்ட நல்ல கருத்துக்களை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வருவாங்க. உங்களை உதாரணமாக நினச்சிட்டு இருக்கிற பல கோடி பேருக்கு ஒரு நல்ல விஷயங்களையும் நல்ல சொற்பொழிவையும் மாற்றினீங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, மூவர்ண கலர் கொடியோட த்ரிஷா அவர்கள் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவன்னு காட்ட நினைக்கிறீங்களா? உங்களுக்கு இது தெரியுமா தெரியாதா? இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்கும் இதை பற்றி தான் பேசுவாங்க, வேற எதை பற்றியும் பேச மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் இருந்துக்கோங்க. நீங்கள் த்ரிஷாவோட சேர்ந்து இருந்துக்கோங்க. அதையே இவ்வளோ ஓப்பனாக பப்ளிக்காக பண்ணுறீங்க. ஒருவேளை சங்கீதா அவர்களை டென்ஷன் பண்ணுறதுக்கா? அவங்கள டென்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணுற காரியம் தமிழக மக்களை உங்களை பின்தொடர்றவங்க ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் ஒரு தவறான உதாரணத்தை விதிக்குது தானே அப்படின்னு மிக பெருமளவுக்கு குஷ்பு அவர்கள் கோபம் கொண்டு பேசியிருக்கிறாங்க. குஷ்பு அவர்கள் பேசுறது சரியா தப்பா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி.